வணக்கம் நண்பர்களே. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த மான்செஸ்டர் ஓல்ட் டிராஃபர்ட் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாளின் முடிவிலே உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாள் இங்கிலாந்து தன்னுடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்திக் கொண்டது. இலங்கை அணி போராடி கொண்டிருக்கிறது. உண்மையில் இலங்கையின் துடுப்பாட்டம் இன்றைய நாளில் மீண்டும் தடுமாறி போனது. மேத்யூஸ், கவிந்து மெண்டிஸ், இப்போது தினேஷ் சந்திமான், இந்த 3 பேர் தான் ஓரளவு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது சந்திமானின் கையிலும் கவிந்து மெண்டிஸின் கையிலும் இந்த போட்டி இருக்கிறது. இலங்கை வெறும் 82 ஓட்டங்களால் மாத்திரமே முன்னிலை பெற்றுகிறது. இன்னும் கையிலே 4 விக்கெட்டுகள் தான் இருக்கின்றன. சந்திமாலின் விரல் உபாதை பூரணமாக குணமடையாத நிலையில் இலங்கை அணியின் துடுப்பாட்டு தடமாற்றத்தை தவிர்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். இங்கிலாந்து சிறப்பாக பந்து வீசியிருக்கிறது. ஆனால் இங்கிலாந்துக்கு ஒரு சின்ன பாதிப்பு. மார்க்வுட் தன்னுடைய பந்து வீசின் போது இடைநடுவே விலகி சென்றிருந்தார். அது அவருக்கான உபாதையா இல்லாவிட்டால் முற்காப்பு நடவடிக்கையா என்பது குறித்த கேள்வி ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கிலாந்து இந்த நாளில் நடந்து கொண்ட விதம், நடுவர்கள் பந்தை மாற்றிக் கொடுத்ததாகின சின்ன அதிருப்தி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இது பற்றி சில விடயங்களை இங்கே பேசப்பட்டிருக்கிறது. காரணம், ரசிகர்களுக்கு ஒரு பெரும் குழப்பமும் சந்தேகமும் இருக்கிறது. அதை பற்றி தெளிவுபடுத்துவோம். ஆனால் இந்த நாளில் மேத்யூஸும் கவிந்து மெண்டிஸும் பந்து ஓரளவு பழையதாகி போன பிறகு ஆடிய துடுப்பாட்டமானது இங்கிலாந்துக்கு 4ஆம் இன்னிங்ஸ் துடுப்பாட்டம் எதிர்பார்த்ததை போல அவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான சாதகத்தன்மை தெரிகிறது. ஆனால் 4ஆம் இன்னிங்ஸில் பிரபா ஜெயசூரிய நான்காவது நாள் நாடிய தரம் இடம்பெறும் போது நிச்சயமாக அதிக போசன் இடைவெளிக்கு பிறகு இங்கிலாந்து அநேகமாக துடுப்படுத்தாடக்கூடும். இலங்கை அணி வைக்கின்ற இலக்கு எவ்வளவு பெரிய இலக்காக இருக்கும் என்பது சந்தேகம். அப்போது பிரபா ஜெயசூரியவின் தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதேவேளை இலங்கை அணியின் தென்னாப்பிரிக்காவுக்கான சுற்றுலா பற்றி நேற்றைய நாளை சொல்கிறது. ஒரு நாள் போட்டிகளும் 4 நாள் போட்டிகளும் அங்கே இடம்பெறப் போகின்றன சொல்லி அதற்கான அணிக்குழாம் தெரிவு பற்றி நேற்று நாள் நாங்கள் யோசித்துக் கொண்ட வேளையில் இன்று 2 அணிகளும் வெளியாகி இருக்கின்றன. 2 அணிகளுக்கு பசிந்து சூரிய பண்டார தலைமை தாங்குகிறார். அண்மை காலமாக இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் பிரகாசித்த பல பேர் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் நாங்கள் எதிர்பார்த்த ஒருவர் 2 அணிகளிலும் இடம்பெற்றிருக்கிறார். முகமது சிராஜ் 4 நாள் அணியிலும் 1 நாள் அணியிலும் இடம்பெற்றிருக்கின்றார். சந்தோஷம். இனி தனக்கான வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அணி வீரர்களை பற்றி விரிவான விடயங்களை பார்க்கலாம். இலங்கையின் முன்னாள் சகோதரி வீரர், இலங்கைக்கு சிறிது காலம் பயிற்றுவிப்பாளராக இருந்த சந்திகா துர்சிங், இவர் பங்களாதேஷின் பயிற்றுவிப்பாளராகத்தான் உலகம் முழுவதும் பிரபலியமாகி இலங்கை அவரை அழைக்க வேண்டியிருந்தது. அவர் இப்போது 2வது தடவையாக பங்களாதேஷுக்கு பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். ஆனால் அவருக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையின் தற்போதைய புதிய தலைவர். இது மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக இருக்கிறது. அதை பற்றி பாருங்கள். பங்களாதேஷின் கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக மிகச் சிறப்பான முறையில் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி கொண்டு செல்லும் போல தெரிகிறது. ராவல்பிண்டி டெஸ்ட் போட்டி இப்படி இருக்கும்போது பங்களாதேஷில் இந்த நாளில் பிரகாசிக்க தவறிய துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவர் ஷகிப் அல் ஹசன். ஆனால் அவர் மீது ஒரு புதிய புகார் ஒன்று பதிவாகி இருக்கிறது, கொலை குற்றச்சாட்டும். அண்மையில் இடம்பெற்ற பங்களாதேஷின் பல்வேறு மாணவர் புரட்சி சம்பவங்கள் மற்றும் பதவி விலக செய்யப்பட்ட ஷேக் ஹசீனா போன்ற விவகாரங்களோடு சம்பந்தப்பட்ட அரசியல் விடயம் இது. இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன? ஷகிப் அல் ஹசன் இப்படியாக இருந்தால் தண்டிக்கப்படுவாரா போன்ற கேள்விகளுக்கான பதிலை விரிவாக நாங்கள் பார்ப்போம். இன்னும் பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கின்றன. அவை பற்றியும் பேசுவோம். விரிவான செய்திகளோடு இப்போது உள்ளே செல்வோம். என்றும் என்னோடு சேர்ந்திருக்கின்றார்கள் டேப்டப்சென். டேப்டப்சென்னை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து பணத்தை இலங்கையிலும் இந்தியாவிலும் பெற்றுக்கொள்ளும் மிகச்சிறந்த வழிமுறை இப்போது டேப்டப்சென் தான். உயர்வான பணப்பெறுமதி, அதுபோல மேலதிக கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய தேவையில்லை. வேகமாகவும் பாதுகாப்பாகவும் உங்களது பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். கனடா, ஐரோப்பிய நாடுகள், UAE என்று சொல்லப்படும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் உழைக்கின்றவர்கள் தங்களது பணத்தை இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள உறவுகளை சரியான முறையில் சேரக்கூடிய விதத்தில் அனுப்பக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறது டேப்டப்சென். மறந்துடாதீங்க, நீங்க புதிதாக இந்த டேப்டப்சென்னுக்கு பதிந்து கொள்பவராக இருந்தால், இப்போது இன்னும் புதிய நாடுகள் இந்த டேப்டப்சென் சேவையில் இணைந்து கொள்ள போகின்றன. அவ்வாறு நீங்கள் புதிதாக இணைந்து கொள்வதாக இருந்தால் மறக்காமல் லோஷன் 10 என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு பல சலுகைகளை கொண்டு வரக்கூடும். வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப்டப்சென். UK, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப்டப்சென் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப்டப்சென். மான்செஸ்டர் ஓல்ட் டிராஃபர்ட் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள். நேற்றைய 2ஆம் நாள் ஆட்டத்திலிருந்து இங்கிலாந்து இன்றைய நாளில் துடுப்படுத்த ஆடிய போது நான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தேன். இலங்கையை பொறுத்தவரையில் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும். 2 அணிகளுக்கு இடையிலான ஊட்ட வித்தியாசத்தை 100 ஓட்டங்களுக்குள் முடிந்தவரை கட்டுப்படுத்த வேண்டும். முடியுமானவரை இந்த விக்கெட்டுகளை எடுத்து இலங்கை அணி இங்கிலாந்தை ஓரளவு இடைவெளியை குறைத்துக் கொண்டால்தான் இலங்கை அணியால் போராடக்கூடிய ஒரு இலக்கொன்றை வைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கிலாந்து அணிக்கு எதிராக 4ஆம் இன்னிங்ஸில் இலங்கை பந்து வீசப் போகிறது என்பது இலங்கைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம். அதை சரியான முறையில் பயன்படுத்தி பிரபா ஜெயசூரிய மூலமாக விக்கெட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு இலங்கையால் தாக்கம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அணி இங்கிலாந்துக்கு வைக்கக்கூடிய இலக்கு ஒரு பெரிய இலக்காக இருக்க வேண்டும். அதுக்கு இலங்கை அணியின் துடுப்பாட்டமும் சிறப்பான முறையில் அமைய வேண்டும். ஆனால் இலங்கை இன்றைய நாளில் பந்து வீசி இங்கிலாந்தின் விக்கெட்டுகளை விரைவாக எடுப்பதில் தாமதப்பட்டுக் கொண்டது. அதிலே
ஜேமி ஸ்மித்தின் சிறப்பான துடுப்பாட்டமும் பாராட்டப்பட வேண்டியது. அதற்கு பிறகு இலங்கையின் துடுப்பாட்டம் உண்மையில் நம்பிக்கையோடு ஆடியிருக்க வேண்டியது. 2-0, அதை தவிர தடுமாற்றங்கள், எதிர்பார்க்கப்பட்ட தனஞ்செடி செல்வா விட்ட சரக்கல் போன்ற பல்வேறு விடயங்களால் இலங்கை அணி கையில் இருந்த போட்டியை இங்கிலாந்துக்கு கொடுத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். 100 ஓட்டங்கள் பின்தங்கி இருந்தது முதலாவது தவறு. ஆனால் இதை சரியான முறையில் நிவர்த்தி செய்திருக்கலாம். இலங்கை அணி இன்றைய நாளில் விக்கெட்டுகளை மிக குறைவாக இழந்து 1 அல்லது 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இன்றைய நாளில் மிகச் சிறப்பான முறையில் நிறைவு செய்திருந்தால் நாளைய 4ஆம் நாள் ஆட்டம் துடுப்படுத்த ஆடுவதற்கு முதல் மணித்தியாலத்துக்கு பிறகு இன்னும் இலகுவாக இருக்கும். இப்போது இலங்கைக்கு இருக்கின்ற சிரமம் கடைசி 2 நம்பகமான துடுப்பாடு வீரர்கள். மிலான் ரத்னாக்கவும் இப்பொழுது ஆட்டம் இழந்து விட்டார். முதலாம் இன்னிங்ஸில் இலங்கையை காப்பாற்றியவர். இப்போதுதான் வெறும் 82 ஓட்டங்களால் இலங்கை முன்னிலை பெற்றுகிறது. எனவே நாளைய தினம் முதல் மணித்தியாலத்தை விக்கெட் இழப்பில்லாமல் தாண்ட வேண்டும். அதற்கு பிறகு சிறப்பாக துடுப்படுத்தாடி இங்கிலாந்துக்கு அழுத்தம் தரக்கூடிய வகையில் இணைப்பாட்டு முறை புரிந்து இந்த 2 பேரும் 2 பேரில் 2 பேருமோ இல்லாவிட்டால் 2 பேரில் ஒருவரோ சதம் அடித்து மிகச் சிறப்பான ஓட்டு எண்ணிக்கை ஒன்றுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது இப்போது இருக்க நிலையில் நம்பிக்கை இனமாகவே தெரிகிறது. எனவே நாளைய தினம் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் எவ்வாறு அமையும் என்ற கேள்வியோடு இன்றைய நாளில் இடம்பெற்ற ஆட்டத்தின் பெறுபர்களை பற்றி பார்ப்பதற்கிடையில் இன்றும் என்னோடு சேர்ந்து இந்த கிரிக்கெட் போட்டியின் நடுக்கத்தில் கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் கவலையாக இருக்கின்ற உங்களை நான் கூலாக்குவதற்கு ஏசி பற்றிய விடயம் ஒன்றை கொண்டு வரப் போறேன். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி இப்போது இலங்கையிலே அதிகமானோரால் தேடப்படுகின்ற மிகச்சிறந்த விலையோடு வரக்கூடிய ஜப்பானிய தொழில்நுட்பத்தோடு 100% கொப்ப வைண்டிங்கோடு வருகிறது ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. நீங்களும் ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசியை பெற்றுக்கொள்ள நான் தருகின்ற ஹாட்லைன் இலக்கத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். 0774747666. மறக்காமல் கொழும்பு பக்கம் நீங்கள் இருப்பவராக இருந்தால் இல்லாவிட்டால் கொழும்புக்கு வந்து போவதாக இருந்தால் கொள்ளுப்பட்டியில் உள்ள லிபர்டி பிளாசாவின் 1ஆம் மாடிக்கு செல்லுங்கள். அங்கே ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசியை சென்று பாருங்கள். உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். மின்சார கட்டணத்தில் 60% குறைப்பும் இந்த ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி மூலமாக உங்களுக்கு சாத்தியமா. ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% கொப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபர்ட் டெஸ்ட் போட்டி இந்த போட்டியின் 3வது நாள். இலங்கை அணி இந்த போட்டியில் தோல்வி உறாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலங்கை அணியின் பந்து வீச்சும் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அதுபோல 2ஆம் இன்னிங்ஸ் துடுப்பாட்டமும் இலங்கை அணி எதிர்பார்த்த அளவு ஓட்டங்களை பெற வேண்டும் என்பதுதான் இங்கே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் என்று தரமாறி போனது. பந்து வீச்சார்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்தார்கள் என்பதை தாண்டி நேற்றைய நாளில் பந்து வீசியதை விட இன்றைய நாளில் அவ்வளவு பெரிதாக சிறப்பாக செய்யவில்லை என்பது இங்கே முக்கியமானது. நேற்று இலங்கை அணி பந்து வீசிய விதத்தோடு பார்க்கும்போது இன்றைய நாளில் சற்று தடுமாறி போயிருந்தார்கள். இல்லாவிட்டால் இலங்கை அணியை தடுமாற வைத்திருந்தது ஜேமி ஸ்மித்தின் துடுப்பாட்டம். ஒரு கடைநிலை துடுப்பாட்ட வரிசையோடு எவ்வாறு துடுப்படுத்த ஆட வேண்டும் என்று ஒரு இயல்பான பாடம் ஒன்றை நடத்தியிருந்தார் அவர். இதன் மூலமாக ஓட்டு எண்ணிக்கையை 358 ஓட்டங்களாக கொண்டு சென்று இலங்கை அணியை விட 122 ஓட்டங்கள் முன்னிலை பெற உதவியிருந்தார். இது மிக முக்கியமான ஒன்று. இந்த 122 ஓட்டங்கள் இந்த போட்டியின் போக்கிலும் இந்த ஆடுகளத்தின் தன்மையிலும் மிக முக்கியமான தாக்கத்தை கொண்டு வரக்கூடிய நேற்றைய நாளில் 6 விக்கெட்டுகளை இழந்து 259 ஓட்டங்களை எடுத்திருந்தது இங்கிலாந்து. ஜேமி ஸ்மித்தும் கஸ் அட்கின்சனும் ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருந்தார். இன்று அந்த இணைப்பாட்டத்தை மேலதிகமாக மாற்றி இன்னும் 99 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இதில் ஜேமி ஸ்மித் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை எடுத்துக்கொண்டார். 111 ஓட்டங்களை எடுத்தார். 148 பந்துகளில் நேற்று தான் அவரை பற்றி சொன்ன மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக தன்னுடைய அறிமுக தொடரின் போது அவர் பெற்றுக்கொண்ட 92 ஓட்டங்கள் தான் கூடிய ஓட்டங்கள் என்று இன்று சதமாக அதை மாற்றிக்கொண்டார். 8 4 ஓட்டங்கள் ஒரு 6 ஓட்டம். கிறிஸ் வோக்ஸ் நேற்று 25 ஓட்டங்களை எடுக்க இன்று கஸ் அட்கின்சன் 20, மேத்யூ போர்ட்ஸ் 17, மாக்கூடு 22 என்று இந்த கடலை துடுப்பாடு வீரர்கள் சேர்த்து கொடுத்த ஓட்டங்கள் இங்கிலாந்துக்கு கணிசமான பெருமதி வாய்ந்த ஓட்டங்களாக மாறின. இலங்கையின் பந்துவீச்சிலே பிரபாத் ஜெயசூரிய 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அசித் பெர்னாண்டோ சிறப்பாக பதவி சேர்ந்தார். 103 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். என்ன ஒரு ஓவருக்கு கிட்டத்தட்ட 6 ஓட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதை கொஞ்சம் இங்கே கட்டுப்படுத்த வேண்டும். அகீப் ஜாவேத் பந்துவீச்சு பயிற்சியாளர் முகமது ஆசிப் என்ற பாகிஸ்தானின் தலை சிறந்த பந்துவீச்சாளரோடு இவர் ஒப்பிடுகிறார். இவரிடம் இருக்கின்ற இயல்பான ஸ்விங் அதுபோல கடின உழைப்பு போன்றவற்றை காண்பிக்கிறார். இன்னும் கொஞ்சம் சாதுரியத்தையும் இவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய பந்துவீச்சிலே போகின்ற ஓட்டங்களை கொஞ்சம் இவர் குறைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது இன்னிங்ஸில் துடுப்பாட்ட கதாநாயகனாக மாறிய மிலான் ரத்னாக்கவின் முதலாவது விக்கெட்டாக கஸ் அட்கின்சன் ஆட்டமிழந்தார். சந்தைமலிடம் பிடிகொடுத்தார். விஸ்வ பெர்னாண்டோ இன்று ஒரு விக்கெட்டை எடுத்தார். மேத்யூ போர்ட்ஸை அவர் ஆட்டமிழக்க செய்தார். எனவே விஸ்வ பெர்னாண்டோவுக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன. எனவே 358 ஓட்டங்களை பெற்ற பிறகு இலங்கை அணிக்கு இயல்பாகவே ஒரு தானாக ஒரு அடுத்த முறைப்பட்டது 122 ஓட்டங்கள் பின்தங்கி இருந்தது. பார்த்தால் நிஷாந்த் மதுஷ்க 3வது பந்திலே ஆட்டமிழந்தார். கிறிஸ் வோக்ஸின் பந்துவீச்சிலே போல்டு செய்யப்பட்டிருந்தார். மேத்யூஸ் முதலாம் இன்னிங்ஸில் விட்டு அதை தவறு பந்தை இனங்கண்டு கொள்ள தவறுகிறார். பந்து எந்த பக்கம் திரும்புகிறது என்று விக்கெட்டை தகர்த்தது. நோ ஷாட் அஃபர்ட், அதாவது துடுப்பாட்ட பிரயோகத்துக்கு செல்லவில்லை.
இவர்தான் பூஜ்ஜியம் என்று பார்த்தால் அடுத்து வந்த குசல் மெண்டிஸ் அவரின் மோசமான ஃபார்ம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அவர் ஊட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார். அண்மை காலமாக டக் மெண்டிஸ் என்று சொல்லி இவரை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான விமர்சனங்கள் ரசிகர்களால் இவர் மீது சுமத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அடுத்த போட்டிக்கு அநேகமாக இவர் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார் என்பது, இல்லாவிட்டால் சேர்த்துக் கொள்ளப்படக்கூடாது என்பது ரசிகர்கள் இப்பொழுது கருதுகிற விருப்பமாக இருக்கிறது. காரணம், அவ்வளவு தூரம் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். இவரது மோசமான ஃபார்ம் இலங்கை அணியை படுமோசமாக பாதிக்கிறது என்பதுதான் ரசிகர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு. இன்னும் அவர் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தனர். எனவே 10 பந்துகளில் இலங்கை அணி 2 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. இந்த தடுமாற்றம் இலங்கையை மிக பெரிதாக இங்கே பாதித்திருந்தது என்பது முக்கியமான. குசல் மெண்டிஸை போன்ற இயல்பான திறமையுடைய ஒருவர் இவ்வாறு மோசமான முறையில் ஆட்டம் இழப்பது என்பது நிச்சயமாக இலங்கை அணியின் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமலே இருக்கிறது. இதுவரைக்கும் அவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 32 தடவைகள் பூஜ்ஜியத்துக்கு ஆட்டம் இழந்திருக்கின்றார். அவரது அறிமுகத்துக்கும் பிறகு இதுவரை காலமும் அதிகமான பூஜ்ஜியத்துக்கு ஆட்டமிழந்தவராக குசல் மெண்டிஸ் இருக்கின்றார். வேறு எந்த துடுப்பாட்ட வீரரும் இந்த அளவு மோசமான முறையில் அதிகமான பூஜ்ஜியத்துக்கு ஆட்டமிழக்கவில்லை என்ற விடயத்தை ஒரு தரவு ரீதியாக ரசிகர்கள் பல பேர் சுட்டிக்காட்டுகின்றனர். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாளர்கள் இவரை கைவிட வேண்டும் என்பது இப்போது அவர்களது கோரிக்கை. 30 வயதுக்குள்ளே தான் அவரது வயது. இன்னும் தன்னை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் கூட மிகச்சிறந்த துடுப்பாட்ட பிரயோகங்களை வைத்திருக்கின்ற ஒருவராக இருந்தாலும் அவருடைய பெறுபர்கள் 118 போட்டிகளில் 4112 ஓட்டங்கள், இதுவரைக்கும் 9 சதங்கள் 18 அரைச்சதங்கள். இலங்கையின் முதல் 7 துடுப்பாட்ட வீரர்கள் இவர் மட்டும்தான் 40க்கு குறைவான சராசரியை வைத்திருக்கின்றார் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தேன். சராசரி 36.07. ஆனால் 9 சதங்கள் 18 அரைச்சதங்கள் எடுத்திருக்கின்றார். ஆனால் இதற்குள் நிறைய பூஜ்ஜிய ஓட்டங்கள், அதிலும் 4 தடவைகள் அடுத்தடுத்து பூஜ்ஜிய ஓட்டங்களில் ஆட்டமிழந்த சாதனையும் இவர் அவசரம் இருக்கின்றது. இதுவரைக்கும் இவரை விட கூடுதலாக 6 தடவைகள் தொடர்ச்சியாக ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தவர்கள் வரிசையில் ஆஸ்திரேலியாவின் ஹாலண்ட் இருக்கின்றார், பாப் ஹாலண்ட். அதுபோல இந்தியாவின் அகர்கர் 5 தடவைகள், பாகிஸ்தானின் முகமது ஆசிப் 5 தடவைகள், அதுபோல இங்கிலாந்தின் பீல் 4 தடவைகள், கிறிஸ்ப் 4 தடவைகள், பங்கஜ் ராய் இவர் இந்தியாவின் துடுப்பாட்ட வீரர், அவர் 4 தடவைகள், இவரோடு குசல் மெண்டிஸ் 4 தடவைகள் இவ்வாறு ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். இலங்கை சார்பாக இதற்கு முதல் கைடி அல்விஸ் ஒரு விக்கெட் காப்பாளர் 4 தடவைகள் இவ்வாறு ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்கள் ஒருவரான மார்க்கோவும் 4 தடவைகள் தொடர்ச்சியாக இவ்வாறு ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். இது நான் குறிப்பிட்ட இந்த வரிசை ஓட்டம் எதுவும் பெறாமல் தொடர்ச்சியாக ஆட்டமிழந்தவர்கள். குசல் மெண்டிஸ் இதை தவிர்த்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. குசல் மெண்டிஸ் இவ்வாறு 4 தடவைகள் தொடர்ச்சியாக ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 3 தடவைகள் ஒரே தொடரில், அதுவும் ஒரு டெஸ்ட் போட்டியின் அடுத்தடுத்த இன்னிங்ஸ் ஜோஹானஸ்பர்கில் இவ்வாறு ஆட்டமிழந்திருந்தார். பூஜ்ஜியத்துக்கு அடுத்தடுத்து பேர் என்று சொல்வார். அதைத் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிராகவும் காலி மைதானத்தில் இவ்வாறு ஆட்டமிழந்திருந்தார். எனவே குசல் மெண்டிஸின் இந்த பூஜ்ஜியங்கள் இவ்வாறு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதை நிறுத்துவதற்கு வழி அவர் இப்போது ஃபார்மில் இல்லை என்று சொல்லி தெரிகிறது. ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்தார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது லங்கா பிரீமியர் லீக்கின் போது. இப்போதும் அவர் தொடர்ந்து இவ்வாறு பூஜ்ஜியத்தில் ஆட்டமிழக்கும் போது சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர். இப்போது ஃபார்மில் இருக்கின்ற பெர்தம் நிசங்கவுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்றை கொடுக்கலாமே என்று சொல்லி இப்போது ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அண்மை காலமாக அவரது சரக்கல்கள் இவ்வாறு தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இவ்வாறு தடுமாறிக்கொண்டு அவருக்கு தொடர்ச்சியாக இந்த வாய்ப்புகள் வழங்கப்படக்கூடாது என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. அவர் ஏதாவது ஒரு இன்னிங்ஸில் சிறப்பான முறையில் ஆடிவிட்டால் தொடர்ச்சியாக அவரை அணியிலே வைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் ரசிகர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு. குசல் மெண்டிஸின் இந்த தடுமாற்றமும் சேர்ந்து கொள்ள இலங்கை அணியின் துடுப்பாட்ட தடுமாற்றம் தொடங்கியது. திமுத் கருணாரத்னமும் ஆஞ்சலோ மேத்யூஸும் சின்ன இணைப்பாட்டு முறை புரிந்து ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுத்தார்கள். அரைச்சத இணைப்பாட்டம். இதில் திமுத் கருணாரத்னம் இறுதியாக 27 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் மார்க் வுடின் வேகமான பந்து ஒன்றில் சற்று தட்டு தடுமாறி ஆட்டமிழந்திருந்தார். அவர் ரிவ்யூவுக்கு போவதா இல்லையா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த 15 செகண்ட்கள் முடிவடைந்து விட்டன. அதுக்கிடையில் இந்த ரிவ்யூ கேட்கின்ற 15 செகண்ட்களுக்குள் முடிவேதம் எடுக்க முடியாமல் போனதன் காரணமாக ஆட்டம் எடுத்து செல்ல வேண்டியிருந்தது. திமுத் கருணாரத்னவுக்கு அவ்வாறு கேட்காமல் விட்டது நல்லது. காரணம் துடுப்பிலே பட்டு சென்றது என்று சொல்லி தெரிந்தது. ஆனால் இந்த ஆட்டமிழப்பை தவிர அதற்கு பிறகு வந்த சந்தர்ப்பங்களின் போது டிஆர்எஸ் முறை மூலமாக தங்களுடைய ஆட்டமிழப்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிகச் சிறப்பாகவே இலங்கை அணி வீரர்களால் பயன்படுத்திக் கொள்ளப்பட்டது. மிலான் ரத்நாயக்க அதுபோல கமிந்து மெண்டிஸ் ஆகியோர் அதை சிறப்பான முறையில் பயன்படுத்தி இருந்தார்கள். கமிந்து மெண்டிஸ் இப்பொழுது ஆட்டம் இழக்காமல் இருக்கவும் அவ்வாறான ஒரு காரணம் தான். சிறப்பான பந்து ஒன்று எல்பிடபிள்யூ முறை மூலமாக அவருக்கான ஆட்டம் இழப்பு நடுவரால் வழங்கப்பட்ட வேளையில் டிஆர்எஸ் மூலமாக அதை கேட்டு தன்னுடைய துடுப்பிலே பட்டு சென்றது எல்பிடபிள்யூ இல்லை, அது இன்சைட் எட்ஜ் என்று சொல்லி அவர் நிரூபித்திருந்தார். அது சிறப்பு, பாராட்டக்கூடியது. ஆனால் இலங்கை அணியின் துடுப்பாட்டு வீரர்கள் சரியான முறையில் பந்துகள் செல்கின்ற வியூகங்களை கணித்துக் கொள்ளவில்லை. இங்கிலாந்து ஒன்றும் அப்படி மிக பிரமாதமாக பந்து வீசியது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில பந்துகள் சிறப்பாக வீசப்பட்டன. ஆட்டமிழந்த பந்துகளை பொறுத்தவரையில் அவ்வளவு தூரம் அச்சோட்டான சிறப்பான பந்துகள் சொல்ல முடியாது. திமுத்துக்கு வூடினால் வீசப்பட்ட பந்தை விட குசல் மெண்டிஸ் ஆட்டமிழந்த பிறகு திமுத் கருணாரத்னம், அதுக்கு பிறகு மேத்யூஸும் சந்திமாலும் ஒரு நல்ல இணைப்பாட்டம் உண்டு. இந்த இணைப்பாட்டத்தின் போதுதான் மேத்யூஸ் அந்த இடத்திலே ஆடிக்கொண்டிருக்கும் வேளையில் சந்திமாலுக்கு ஏற்பட்ட உபாதை. சந்திமாலுக்கு மார்க்வுட் வீசிய மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகமான பந்து ஒன்று அவரது விரலிலே பட்டதன் காரணமாக அவர் உபாதை அடைந்து வெளியேற வேண்டியிருந்தது. துடுப்படுத்தாட வருவாரோ என்று சொல்லி சந்தேகத்தோடு இருந்தார். ஆனால் இறுதியாக மிலான் ரத்நாயக்க ஆட்டமிழந்த பிறகு துடுப்படுத்தாட வந்தது ஒரு சின்ன ஆறுதல்.
எக்ஸ்ரே முடிவுகளுக்கு பிறகு அவருக்கு விரலில் முறிவேதும் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு சின்ன ஆறுதல். எனவே அவர் தொடர்ந்து துடுப்படுத்த ஆடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இறுதி வரை கமிந்து மெண்டிஸுடன் இணைந்து ஆட்டமிழக்காமல் ஆடிக்கொண்டிருந்தார். ஓரளவு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விடயம். அதுபோல தனஞ்சய டி சில்வா, மேத்யூஸ் ஆகியோரது இணைப்பாட்டம் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கும் என்று கருதப்பட்ட வேளையில் தனஞ்சய டி சில்வா பொட்ஸின் பந்து வீச்சில் LBW முறை மூலமாக ஆட்டமிழந்திருந்தார். அநியாயமான ஒரு ஆட்டமிழப்பது கருதப்படக்கூடியது. ஆனால் பொட்ஸ் வீசி அந்த பந்து துல்லியமான ஒரு பந்து ஒன்று. தனஞ்சய டி சில்வா சற்று தரமாறி போயிருந்தார். மேத்யூஸ் பின்னர் வோக்ஸின் பந்துவீச்சில் ஆட்டமிழந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் மேத்யூஸ் மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோரது இணைப்பாட்டம் கொஞ்சம் களை கட்டி இலங்கை அணிக்கு ஒரு திடத்தை கொடுத்திருந்தது. மேத்யூஸ், கமிந்து மெண்டிஸ் ஆகியோரது இணைப்பாட்டம் மிக முக்கியமான ஒன்று. காரணம், இந்த போட்டியின் போக்கிலே இந்த இரண்டு பேரும் போட்டியை தங்களது கட்டுக்குள் கொண்டு வர ஆரம்பித்திருந்தார்கள். பந்து பழசாகி போனது, ஆடுகளம் நன்றாக பரிச்சயப்பட்டு விட்டது இரண்டு பேருக்கும். எனவே இரண்டு பேரும் சேர்ந்து பெரிய இணைப்பாட்டம் ஒன்றை கட்டி எழுப்பி இலங்கை அணியை காப்பாற்றப் போகின்றார்கள் என்று பார்த்தோம். குறிப்பாக இலங்கையை லீடுக்குள் கொண்டு வந்து இலங்கையை முன்னணி பெற ஆரம்பித்த பிறகு மிகச்சிறப்பான முறையில் இவர்கள் ஊட்டங்களை குவிக்கின்ற வேளையில் இந்த இரண்டாம் இன்னிங்ஸ் என்பது இலங்கை அணிக்கு தேவையான அளவு துடுப்பாட்டு ஊட்டங்களை கொடுக்கிறது. இலங்கை அணி ஒரு 350 ஊட்டங்களுக்கு மேல் பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் முன்னிலையும் அதிகரிக்கும். இதன் மூலமாக இங்கிலாந்து அணிக்கு 4ஆம் இன்னிங்ஸில் சவால் ஒன்றை கொடுக்கும் என்று பார்த்தால் மேத்யூஸ் ஆட்டமிழந்திருந்தார். அந்த ஆட்டம் இழப்பு தான் இலங்கை அணிக்கு மீண்டும் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தது. அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விடயமாக பந்து மாற்றப்பட்டிருந்தது. இந்த நாளில் இங்கிலாந்து வீசிய மொத்த ஓவர்களே 60 ஓவர். அதற்கிடையில் இங்கிலாந்து ஒரு 30 ஓவர்களுக்கு பிறகு பந்து கொஞ்சம் படசாக நேரத்திலேயே நடுவர்களுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவை கொடுத்துக் கொண்டிருந்தது. இல்லாவிட்டால் வற்புறுத்திக் கொண்டிருந்தது பந்தை மாற்றி தருமாறு. பந்தின் ஒரு பக்கம் பழுதாகிவிட்டது, இல்லாவிட்டால் படசாகிவிட்டது, பந்து தேய்கிறது, நிறம் தெரியவில்லை என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள். நடுவர்களுக்கு ஒரே விதமான அழுத்தம். குமார் சங்கக்கார இதை நேர்முகவரின் போது நேரடியாகவே குற்றம் சுமத்தி இருந்தார். குறிப்பாக இது இங்கிலாந்தின் ஒரு விதமான திறமையாக இருக்கிறது. இங்கிலாந்து இந்த பந்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு திறமையாக இருக்கிறது. அதை மாற்றுவதற்கான முயற்சி எடுத்து இறுதியாக வென்று விட்டார்கள் என்று. காரணம், பந்து பழசாகி போன பிறகு இங்கிலாந்தின் பந்து வீச்சாளர்களுக்கு ஸ்விங் வரவில்லை. அதை இலங்கை வீரர்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே இங்கிலாந்து பந்தை மாற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லி இருந்ததுதான் இங்கே முக்கியமானது. இதுதான் உண்மையில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு விடயமாக இருந்தது. நடுவர்களும் இறுதியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இங்கே இருந்திருக்கிறது. அந்த இடத்துல தான் பந்தை மாற்றுவதில் குறியாக இருந்தது இங்கிலாந்து. பந்து பழசாகி போன பிறகு அவர்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்விங்கை அவர்கள் பந்து புதிதான பிறகு எடுத்த வேளையில் தான் மேத்யூஸ் மாட்டிக்கொண்டார். பந்து புதிதான பிறகு, புதிய பந்து பெறப்பட்ட பிறகு வூடும் வோக்ஸும் வீசிய பந்துகளில் சற்று தடமாறிக்கொண்டார் மேத்யூஸ். உடனடியாக நேர்முக வர்ணனையில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம், மேத்யூஸ் மீண்டும் ஆரம்பத்தில் வந்தவுடன், அதாவது துடுப்படுத்தாட வந்தவுடன் எவ்வாறு தடுமாறினாரோ அவ்வாறு தடுமாறிக் கொண்டிருக்கிறார். அவரது ஃபீட் மூவ்மெண்ட் என்று சொல்லப்பட்ட கால்களை நகர்த்தி அவர் துடுப்படுத்தாடுவதிலும் சிரமத்தை எதிர்கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த கால்களை நகர்த்தி துடுப்படுத்தாடுவது, தன்னுடைய கால்களை பயன்படுத்தி துடுப்படுத்தாடுவதில் உண்மையில் மேத்யூஸை விட மிக மோசமாக இருந்தவராக இன்றைய நாளில் பார்த்தோம் குசல் மெண்டிஸின் விமர்சனங்களை பற்றி நாங்கள் அதுக்கு பிறகு விரிவாக பார்ப்போம். அப்படி இருக்கின்ற வழியில் மேத்யூஸ் என்று ஓரளவு தன்னுடைய துடுப்பாட்ட பங்களிப்பை வழங்கியது விமர்சனத்தை தாண்டிய ஒரு முக்கியமான விடயம், நிச்சயமாக பாராட்டக்கூடியது. அணி தடுமாறி கொண்டது வழியில் அணியை சிக்கலான நிலையில் மீட்டது மேத்யூஸ் மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோரது இணைப்பாட்டம். கமிந்து மெண்டிஸை இன்றைய நாளில் வேகம் பெரிதாக எதையுமே செய்யவில்லை. மேத்யூஸும் ஒரு ஆட்டம் இழப்பிலிருந்து தப்பித்துக் கொண்டார். இந்த புதிய பந்து மாற்றி பெறப்பட்ட பிறகு அந்த பந்து ஷைனிங்கை பார்த்தால் எங்களுக்கு தெரிந்தது எவ்வளவு தூரம் அதிகமாக ஸ்விங் ஆகிறது என்று. அதை இங்கிலாந்து பயன்படுத்திக் கொண்டது மேத்யூஸை ஆட்டமிழக்க. ஆனால் கமிந்து மெண்டிஸை ஆட்டமிழக்க செய்ய முனைந்த போதிலும் கூட பிடி ஒன்று தவற விடப்பட்டது. காஸ் அட்கின்சன் அந்த பிடியை தவற விட்டிருந்தார். கலி திசையில், பொய் திசையில் அந்த பந்து அவரது கைகளுக்கு சென்ற விதத்தில் அவர் தவற விட்டிருந்தார். மிலான் ரத்னாக்க வந்தார். மிலான் ரத்னாக்க ஆட்டமிழப்பொன்றிலிருந்து தப்பித்துக் கொண்டார். LBW அது இன்சைட் எட்ஜாக மாறி போனது. ஆனால் மார்க் வூடின் பந்து வீச்சிலே அவர் 2 பந்துகளை வீசிய பிறகு அவர் விலகிச் செல்ல அந்த ஓவரை பூர்த்தி செய்ய வந்தவர் ஜோ ரூட் வீசிய 4 பந்துகளில் ஒன்றில் மாட்டிக்கொண்டு ஆட்டமிழந்திருந்தார் என்று மிலான் ரத்னாக்கவை இன்று பிரபாத் ஜெயசூரியவுக்கு முன்கூட்டி அனுப்பியிருந்தார்கள். சந்திமாலின் உடல் உபாதை காரணமாக, அவருக்கு விரலைப்பட்ட உபாதை காரணமாக அவர் கொஞ்சம் தாமதித்திருக்கு. அதுக்கு முதல் வந்த ரத்னாக்க இன்று மாட்டிக்கொண்டார். கிட்டத்தட்ட நைட் வாட்ச்மேன் போல வந்து அவர் ஆட்டமிழந்து போனார். 15 பந்துகளில் 10 ஓட்டங்கள் எடுத்திருந்தவர் சற்று அவசரப்பட்டார் போல தெரிகிறது அந்த ஜோ ரூட்டின் பந்தை எதிர்கொண்ட விதத்தில். எனவே இலங்கைக்கு இன்னும் கிடைத்திருக்க வேண்டிய ஒரு 20-30 ஓட்டங்கள் இல்லாமல் போகும். பிறகு வந்திருக்கின்ற சந்திமால் ஆட்டமிழக்காமல் 20 ஓட்டங்களோடு கமிந்து மெண்டிஸ் இன்றைய நாளில் தன்னுடைய அடுத்த அரைச்சதத்தை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒருவராக ஆட்டமிழக்காமல் 56 ஓட்டங்களோடு இருக்கின்றார். இந்த கமிந்து மெண்டிஸின் மிக குறுகிய கால டெஸ்ட் வரலாற்றை பொறுத்தவரையில் இப்போதுதான் ஆட ஆரம்பித்தவர். இது அவரது 4வது டெஸ்ட் போட்டி. இந்த 4வது போட்டியில் இப்போது அவர் ஆடி இருக்கின்ற 7 இன்னிங்ஸில் இதுவரைக்கும் 5 தடவைகள் அரைச்சதத்தை தாண்டி இருக்கிறார் என்பது அவர் எவ்வளவு சிறப்பான ஃபார்மில் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதாக இருக்கிறது. மிகச் சிறப்பான ஆட்டங்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டு
கமிந்து மெண்டிஸின் இந்த 50க்கு மேற்பட்ட ஓட்டங்கள் பெறப்பட்ட பிரதிகள் 5லே 2 சதங்கள் பங்களாதேஷுக்கு எதிராக ஆட்டம் இழக்காமல் 92 ஓட்டங்கள் பங்களாதேஷுக்கு எதிராக மற்றும் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிராகவும் அரை சதங்களை எடுத்திருக்கின்றார் என்பது சிறப்பு. இதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஒரு ஆணிய விதத்தை பொறுத்தவரை நாளைய தினம் ஒரு சதம் ஒன்றை பெற்று நம்பிக்கை தரக்கூடிய விதமாக ஆடுவார் என்று சொல்லி இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் இலங்கையின் இன்னிங்ஸ் ஆனது முடிவுக்கு வருகின்ற வேளையில் 6 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி 204 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. வெறும் 82 ஓட்டங்களால் மட்டுமே இப்பொழுது இலங்கை முன்னிலையில் இருக்கிறது. இன்னும் 200 ஓட்டங்களையாவது இலங்கை அணி பெற்றுக் கொள்ள வேண்டும். குறைந்தது 300 ஓட்டங்களை வைத்துக் கொண்டால் தான் இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்டத்துக்கு ஒரு சவால் விடலாம். யாருக்கு தெரியும், இங்கிலாந்து முதலாம் இன்னிங்ஸில் ஆடாமல் விட்ட அந்த பேஸ்பால் ஆட்டத்தை 2ஆம் இன்னிங்ஸில் ஆடலாம். ஆடுகளம் இன்னும் கொஞ்சம் துடுப்படுத்த ஆடுவதற்கு இலகுவாக மாறுகின்ற வேளையில் இன்று நாங்கள் இங்கிலாந்தின் பந்துவீச்சை கவனித்து பார்த்தால் கிறிஸ் வோக்ஸ் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அதுபோல ஜோ ரூட், மேத்யூ போட்ஸ், மார்க் வூட் மற்றும் கஸ் அட்கின்சன் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை எடுத்தார்கள். ஆடுகளம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பாக மாறும் என்று நாங்கள் கருதுகின்ற நிலையில் ஷொய்ப் பஷீரின் 16 ஓவர்களில் 61 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. எந்த ஒரு விக்கெட்டையும் அவர் எடுக்கவில்லை. ஒரு வேளையில் அவரது பந்து வீச்சை இலங்கை அணி இலகுவாக கையாண்டதோ தெரியவில்லை. இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்கள் நம்பகமாக அவரை கையாண்டார்கள். ஆனால் சில வேளைகளில் நம்ம இலங்கையின் சுழல் பந்து வீச்சாளர்கள் பிரபாத் ஜெயசூரிய எல்லாம் பந்து வீசும் போது அது இங்கிலாந்து துடுப்பாட்ட வீரர்களை சோதிக்கலாம். எனவே ஆடுகளத்தின் தன்மையை பொறுத்தவரையில் ஆடுகளத்தின் தன்மை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதை பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த போட்டி இருக்கிறது என்ற அடிப்படையில் நாளை இலங்கை அணிக்கு சில வேளைகளில் சாதகமாக அமையலாம். ஆனால் அதற்கும் ஒரு பெரிய ஓட்ட இலக்கை பெற்றுக் கொள்ளத்தானே வேண்டும். இப்போது உங்களது ஒரு சிலரின் கருத்துக்கள் ஒரு சில கேள்விகளுக்கு வருவதாக இருந்தால், குறிப்பாக குசல் மெண்டிஸ் அணியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமா என்று கேட்டால் ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. அந்த இடத்திலே 3ஆம் இலக்கத்தில் ஆடப்போகின்றவர் யார்? புதிதாக வெளியே இருந்து வருகின்ற பத்து நிசங்கவை நாங்கள் 3ஆம் இலக்கத்திலே கொண்டு வர போகிறோம் என்று சொன்னால் அவருக்கு நாங்கள் தேவையற்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்க போகிறோமா என்ற கேள்வி வருகிறது. காரணம், 3ஆம் இலக்கம் என்பது ஒரு அணியின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கு வழங்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இருந்த வேளையில் இப்போது வெளியே இருக்கின்ற இலங்கையின் மிகச்சிறந்த இப்போது ஃபார்மில் இருக்கின்ற துடுப்பாட்ட வீரரான பத்து நிசங்கவை கொண்டு வந்து அவரை ஒரு பரிக்கடாவாக்க போகின்றோமா என்ற கேள்வி வருகிறது. இங்கிலாந்து ஆடுகளங்களில் பந்து ஸ்விங் ஆகின்ற தருணங்களில் எந்த ஒரு பெரிய துடுப்பாட்ட வீரராக இருந்தாலும் தடுமாறக்கூடும். அதில் இளையவரான தனக்கான வாய்ப்பை இப்போது வைத்திருக்கக்கூடிய தனக்கான வாய்ப்பை தேடக்கூடிய ஒருவராக இருக்கின்ற குசல் மெண்டிஸை நாங்கள் அவ்வாறு பலிக்கடாக்க போகின்றோமா என்ற விடயம் வரும்போது பேசாமல் குசல் மெண்டிஸை இந்த பருவகாலம் முழுவதும் ஆடட்டும். அதற்கு பிறகு ஒரு நல்ல தருணம் பார்த்து பொருத்தமான இடத்திலே பத்துமி சங்கவை கொண்டு வந்து அவரை ஃபார்ம் ஆக்கி உள்ளே கொண்டு வரலாம் என்று நாங்கள் கருதலாம். அதை விட எனக்கு தோன்றுகின்ற ஒரு முக்கியமான விடயம், இப்போது திமுத் கருணாரத்ன இன்னும் ஆடப்போகின்ற டெஸ்ட் போட்டிகள் இல்லாவிட்டால் அவர் ஆடப்போகின்ற காலம் இன்னும் சொற்பம். அந்த வேளையில் இப்போது பேக்கப் ஓபனராக மேலதிக ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வெளியே தயார்படுத்தி பத்தவனி சங்கவை அவரை அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு கொண்டு வருவது இன்னும் அதிகமான பொருத்தமுடையதாக இருக்கு. இது ஓரளவுக்கு கூடுதலான ஒரு நம்பிக்கை அவர் மீது கொடுத்து அவரை ஆடக்கூடிய ஒரு நம்பிக்கை உடையவராக எதிர்காலத்துக்கான வீரரை அவர் தயார்படுத்தி கொண்டு வருவது அதிகமான உபயோகமுடையதாக இருக்கும் இலங்கை அணியை பொறுத்தவரை. ஆனால் இப்போதைய நிலையில் குசல் மெண்டிஸ் ஃபார்மில் அவர் நீக்கப்படவே வேண்டும் என்று சொல்லி அணிக்குள்ள இன்னும் ஒருவரை கொண்டு வருவதாக இருந்தால் மேலதிக துடுப்பாட்ட வீரர் யாரும் கிடையாது. இப்போது பல பேரது குரல் நிஷான் மதுஷ்கவை நீக்கி பத்து நிசங்கவை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கொண்டு வர வேண்டும் என்று கேட்பதை நான் பார்க்கிறேன். நிஷான் மதுஷ்க போன்ற வீரர்கள் மீது எங்களுக்கு பொறுமை வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2022ஆம் ஆண்டு இலங்கையின் அபிவிருத்தி அணிக்காக இங்கிலாந்துக்கான சுற்றுலாவை மேற்கொண்ட வேளையில் இங்கிலாந்தின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள் இங்கிலாந்து லயன்ஸ் அணி அதுபோல இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளில் ஆடிய சிறப்பான பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக லசித் குரூஸ் புள்ளே 136 ஓட்டங்களை எடுக்க நிஷான் மதுஷ்க 269 ஓட்டங்களை எடுத்து அசத்தியிருந்தார். அரவிந்த் டி சில்வா இலங்கையர் ஒருவராக இங்கிலாந்து மண்ணில் வைத்திருந்த அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கை என்ற சாதனையை முறியடித்து எல்லோரையும் கவனிக்க வைத்திருந்தார் மதுஷ்க. அதுவும் இங்கிலாந்தின் அப்போதைய காலகட்டத்தில் இருந்த ஸ்விங் ஆடுகளங்களில். எனவே அப்படியான மதுஷ்க மீது நாங்கள் அதிகமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். எனவே மதுஷ்கவை இப்போது அணியிலிருந்து நீக்குவது பொருத்தமற்றது. அப்படி இருக்கும்போது குசல் மெண்டிஸை அணியிலிருந்து கட்டாயமாக நீக்க வேண்டுமாக இருந்தால் கீழே ஆடுகின்ற வீரர்கள் மேத்யூஸ், சந்திமால், தனஞ்சய டி சில்வா இல்லாவிட்டால் கமிந்து மெண்டிஸ் யாராவது ஒருவரை 3ஆம் இலக்கத்தில் அனுப்ப வேண்டும். இதுவும் அவர்களது வழமையான ஆடுகின்ற இடத்தை தாண்டி அவர்களது கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு பொருத்தமான இடத்தை தாண்டி மேலே அவர்களை கொண்டு சென்று அடுத்ததுக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கு. அவர்கள் ஆடுகின்ற இடத்தை தாண்டி அவர்களை அனுப்பும் போது அவர்களுக்கும் அது ஒரு சௌகரிய குறைவாக இருக்கு. முக்கியமாக தனஞ்சய டி சில்வா அவர் 6ஆம் இலக்கத்தில் ஆடி டெய்ல் எண்டஸோடு ஆடக்கூடிய ஒருவராக அவரை தயார்படுத்தி வருகின்றார்கள். இது ஒன்று. கமிந்து மெண்டிஸ் 7ஆம் இலக்கத்தில் தன்னை மிகச்சிறப்பான முறையில் நிலைப்படுத்தி வருகின்றார். அவர் இப்போது தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அவரை அவசரப்படுத்தி நாங்கள் மேலே கொண்டு சென்று அவரை இல்லாமல் ஆக்கக்கூடாது. இது போலத்தான் மற்றவர்கள். தினேஷ் சந்திமாலை பொறுத்தவரையில் அவருக்கு அதிகமான விருப்பமாக இருப்பது இந்த 5ஆம் இலக்கத்தில் ஆடக்கூடியது. அவரையும் அநியாயமாக்கிவிடக் கூடாது. மேத்யூஸ் இப்போது இருக்கின்ற நிலையில் மேத்யூஸை நாங்கள் 3ஆம் இலக்கத்தில் அனுப்புவதும் பொருத்தமற்றது என்று நான் நம்புகிறேன். எனவே பத்து நிசங்க அவருக்கு இப்போது கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்குமாக இருந்தால் அவரே அதை ஒத்துக்கொண்டு தன்னால் ஆட முடியும், தனக்கு அது அசௌகரியம் அல்ல என்று சொல்லி குறிப்பிட்டால் அவரை 3ஆம் இலக்கத்தில் அனுப்புவது சரி. அப்படி இல்லாவிட்டால் இப்போதைக்கு 3ஆம் இலக்கத்தில் குசல் மெண்டிஸை மட்டுமே வைத்துக் கொண்டு
அவரை இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்து பார்ப்பது, அவருக்கு நம்பிக்கை கொடுப்பது அவசியம். குசல் மெண்டிஸின் ஃபுட் ஒர்க் என்பது சரியான முறையில் திருத்தப்பட வேண்டியது. இயான் பெல் போன்ற ஒருவர் இலங்கை அணியோடு வேலை செய்யும் போது அவருக்கு வேறு என்ன பொறுப்பு இருக்க வேண்டும்? குசல் மெண்டிஸின் கையை பிடித்து அவரை துடுப்படுத்த வைக்க முடியாது, ஆனால் அவருக்கு நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். பார்க்கலாம், குசல் மெண்டிஸ் இந்த போட்டிக்கு பிறகு திருந்துவாரா, இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இனி போதும் ராசா, கொஞ்சம் ஓய்வில இரு, நாங்கள் வேறு ஒருவரை கொண்டு வருகிறோம் என்று கொண்டு வருகின்றார்களோ தெரியாது. ஆனால் எனக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு யோசனையும் வருகிறது. மேத்யூஸ் சில வேளைகளில் இந்த தொடர், அதுக்கு அடுத்து இடம்பெற போன்ற நியூசிலாந்து தொடருக்கு பிறகு அவர் விலகிக் கொள்ளலாம். சில வேளைகள் தென்னாப்பிரிக்க தொடர் அவரது இறுதி தொடராக இருக்கும். காரணம், இந்த வருடம் முடிவடையும் போது அதற்கு பிறகு இப்போது வெளியே குசல் மெண்டிஸ் அனுப்பப்பட்டாலும் மீண்டும் மேத்யூஸின் இடத்தை நிரப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரை கொண்டு வருகிறோம் என்று குசல் மெண்டிஸை கொண்டு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் வெளியே இன்னும் சிறப்பாக ஆடக்கூடிய ரோஷன் சில்வா, ஓஷத பெர்னாண்டோ போன்றோர் வெளியே இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் சிறப்பான ஃபார்மிலே ஆடக்கூடியவர்கள். இப்படி பார்க்கும்போது இந்த மோசமான பெறுபவர்களை விட அவர்கள் 3ஆம் இலக்கத்திலோ இல்லாவிட்டால் குசல் மெண்டிஸின் இலக்கத்தில் கொஞ்சம் மாற்றி வேறு எங்கேயோ ஆடக்கூடியவர்கள். எனவே அதையும் தேர்வாளர்கள் சரியான முறையில் கவனிக்க வேண்டும். இப்போது இலங்கை கிரிக்கெட் தேர்வாளர்களுக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு வசதி, இனி வரப்போன்ற இலங்கை ஏ அணியின் தொடரை பயன்படுத்துவது. அதை பற்றி பார்ப்பதற்கு இடையில் நாளைய தினம் போட்டி எவ்வாறு அமையும்? இந்த 2 பேரும் நாளைய முதல் மணித்தியாலத்தை சமாளித்துக் கொள்ள வேண்டும். அந்த மணித்தியாலத்தில் பெரிய அளவு ஓட்டங்கள் பெறாவிட்டாலும் பரவாயில்லை, அதிகமாக ஸ்விங் ஆகக்கூடியது அந்த மணித்தியாலம் தான். அந்த மணித்தியாலத்தில் மார்க் வூட் சில வேளைகளில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இன்றைய உபாதையிலிருந்து மீண்டு வரலாம். போர்ட்ஸ் இன்று தன்னுடைய லைன் லென்த்தை சிறப்பாக எடுக்க ஆரம்பித்து விட்டார். இது தவிர புதிய பந்து வீச்சாளரான கேஸ் அட்கின்சனின் கூடுதலான விக்கெட்டுகள் அவரது ஷார்ட் பிச் பந்துகள் மூலமாக பெறப்படுகின்றன. அதிலிருந்து இலங்கை அணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சந்திமால் ஏற்கனவே விரல் உபாதை காரணமாக கொஞ்சம் அவதிப்படக்கூடும். அந்த விரலை குறிவைக்கக்கூடும் இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள். அவர்களது வியூகம் அவ்வாறு தான் இருக்கு. கமிந்து மெண்டிஸ் இன்றைய நாள் ஸ்விங் ஆகின்ற பந்துகளுக்கோ வேகமான பந்துகளுக்கோ தடுமாறவில்லை. நாளை இதே வடிவத்தை அவர் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அவரிடம் உள்ள ஒரு குறைபாடாக நான் பார்ப்பது, வெளியே செல்கின்ற பந்துகளை, பொதுவாக இடதுகை துடுப்பாட்ட வீரர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய குறை, வலதுகை வேக பந்து வீச்சாளர்கள் வீசுகின்ற அவுட் ஸ்விங் பந்துகளை, வெளியே செல்கின்ற பந்துகளை விட்டுவிட்டு அடிக்க முனைவதும், அது ஸ்லிப்பில் இல்லாவிட்டால் விக்கெட் காப்பில் பிடிய கொடுப்பது. அவ்வாறான ஆட்டம் இழப்புகளுக்கு முயலாமல், இல்லாவிட்டால் தன்னைத்தானே ஆட்டம் இழக்க செய்ய முயலாமல் கமிந்து மெண்டிஸ் பொறுமை காத்து ஆட வேண்டியதும், சில பந்துகளை லீவ் செய்ய வேண்டியதும் முக்கியமான நம்புகிறேன். பார்க்கலாம், நாளைய தினம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த 2 பேரும் கொஞ்சம் போராடுவார்கள் என்று. ஆனால் அதை விட நம்பிக்கை இருக்கிறது இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் இலங்கை துடுப்பாட்ட வீரர்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் என்று. காத்திருப்போம். நாளையும் ஒரு முக்கியமான ஆட்டம். நாளைய தினம் மதிய போசனருக்கு இடைவேளைக்கு முன்னதான அந்த 30 நிமிடங்கள் தான் இந்த போட்டியின் இனிவரும் போக்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போதைக்கு இலங்கை அணிக்கு நேற்றைய நாளில் இருந்த ஒரு வெற்றி வாய்ப்பு இங்கிலாந்துக்கு 55%, இலங்கைக்கு 45% இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட 70க்கு 30 மாறி இருக்கிறது இங்கிலாந்துக்கு சாதகமாக. அது உண்மை. ஆனால் இலங்கை அணியால் அந்த 30% வாய்ப்பு இன்னும் இருப்பதை நான் சொல்வது, இந்த 2 பேரது இணைப்பாட்டம் மேலும் கட்டியெழுப்பப்படக்கூடியதும், இலங்கை தன்னுடைய பிரேக் த்ரூக்களை எடுக்கக்கூடியது. இந்த இங்கிலாந்து அணி ஒன்றும் அவ்வாறு வீழ்த்தப்பட முடியாத மிக பலமான அணி கிடையாது. எனவே இந்த அணியை வீழ்த்தலாம். அதற்கான சரியான வியூகங்களை இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் திட்டமிட்டு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கின்ற விடயம். அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். நாளைய தினம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். பிரபாத் ஜெயசூரியவும் இந்த ஆடுகளத்திலிருந்து தனக்கு கிடைக்கக்கூடிய விடயத்தை எடுத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். இன்று சந்திமால் மீண்டும் ஒரு மைல்கல்லை தாண்டி இருந்தார். 2 நாளில் ஆட்டம் இழக்காமல் இப்பொழுது 20 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றவர். மாமன் அத்தபத்துவை முந்தி இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்களில் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட வரிசையில் சங்கக்கார, மஹேல ஜெயவர்தன, ஆஞ்சலோ மேத்யூஸ், சனத் ஜெயசூரிய, திமுத் கருணாரத்ன, அரவிந்த் டி சில்வா ஆகியோருக்கு அடுத்தபடியாக 7ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றனர். மேத்யூஸ் 7637 ஓட்டங்களை பெற்றுகின்ற வேளையில் திமுத் கருணாரத்ன இன்னும் 72 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் தான் 7000 ஓட்டங்கள். இந்த தொடரில் முதல் போட்டியிலேயே அவர் இவ்வாறு பெற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்த்திருந்தேன். இப்போது 2வது போட்டியிலாவது மொத்தமாக அவரால் 72 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதை பார்த்திருப்போம். இப்போது இலங்கையின் ஏ அணி தென்னாப்பிரிக்கா செல்ல போகுது. 2 4 நாள் போட்டிகள், அதுபோல 3 ஒரு நாள் போட்டிகளை ஆடப்போம். இந்த போட்டிகளுக்காக தெரிவு செய்யப்படுகின்ற இலங்கையின் குழாம் 2க்குமே பசிந்து சூரிய வண்டார அண்மை காலமாக இலங்கையின் இளையோர் அணிகளுக்காக மிகச்சிறப்பாக ஆடி வருகின்ற கடகமாட்டு போட்டிகளில் கலக்கி வருகின்ற ஒருவர், அவர் தான் தெரிவு செய்யப்படுகிறார். வருகின்ற இந்த மாதத்தின் இறுதியில் இடம்பெறப் போகின்ற இந்த தொடரை பொறுத்தவரையில் ஒரு நாள் குழாமுக்கு அறிவிக்கப்படுகின்ற வீரர்கள் பசிந்து சூரிய பண்டாரவின் தலைமையில் லஹிர் உதார, காமில் மிஷார, பவன் ரத்நாயக்க, நுவனிந்து பெர்னாண்டோ, சஹான் ஆராச்சிகே, துஷான் ஹேமந்த, சோனால் தினூஷ, சாமிக குணசேகர, முகமது ஷிராஸ், வனுஜ சஹான், சமிந்து விக்ரமசிங்க, இஷான் மாலிங்க, தினுர கலுப்பகன மற்றும் கவிந்து நதீஷான் ஆகிய ஊர் போட்டிகளில் மிகச் சிறப்பான முறையில் ஆடிய அத்தனை பேருமே தெரிவு செய்யப்படுகின்றார்கள் என்று நான் நம்புகிறேன். 4 நாள் போட்டிகளை பொறுத்தவரையில் பசிந்து சூரிய பண்டாரவின் தலைமையில் லஹிர் உதார, பவன் ரத்நாயக்க, நுவனிந்து பெர்னாண்டோ, அஹான் விக்ரமசிங்க, சோனால் தினூஷ, சாமிக குணசேகர, முகமது ஷிராஸ், நிஷான் பீரிஸ், வனுஜ சஹான், இசித்த விஜயசுந்தர, இஷான் மாலிங்க, ஓஷத பெர்னாண்டோ, விஷாத் ரந்திக, ஜனத் லியனகே, தினுர கலுப்பகன் ஆகியோர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இவர்கள் தங்களை இலங்கை தேசிய அணிக்குள் கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை இந்த தொடரில் மிகச் சிறப்பான முறையில் தென்னாப்பிரிக்க ஆடுகளங்களில் ஆடுவதன் மூலமாக கொண்டு வரலாம். இதிலே பல டாப் ஆர்டர் துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். நுவனிந்து பெர்னாண்டோ, பவன் ரத்நாயக்க, பசிந்து சூரிய பண்டார, காமில் மிஷார, லஹிரு உதார இவர்கள் ஒரு நாள் போட்டிகளில், அதுபோல் அஹான் விக்ரமசிங்க மற்றும் ஓஷத பெர்னாண்டோ,
ஜனத் லியனகே போன்றோர் எல்லாம் தங்களை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி உள்ளே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விஷாந்த் ரந்திக்க விக்கெட் காப்பாளரும் கூட. எனவே லஹிர் உதார அவரும் ஒரு விக்கெட் காப்பாளராக சகல விதமான ஃபார்மட்டிலும் உள்ளே வரக்கூடிய ஒருவர். இவர்கள் தங்களது திறமைகளை தென்னாப்பிரிக்காவிலே வைத்து வெளிக்காட்டுவதன் மூலமாக இலங்கை தேர்வாளர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். இப்போது தரமாறி வருகிற குசல் மெண்டிஸாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நிஷான் மதுஷ்கர் மீது ஏதாவது சந்தேகம் தொடர்ச்சியாக அவர் சரக்கி வந்தால், ஒரு சந்தேகம் வந்தால் அவர் கூட உள்ளே வரலாம். அதைவிட முக்கியமானது, எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தரக்கூடியது முகமது ஷிராஸ் இந்த 2 குழாம்களிலும் பெயரிடப்பட்டுகின்றார் என்பது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விடயம். அவர் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி உள்ளே தன்னை கொண்டு வருவதற்கான அழுத்தம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். தென்னாப்பிரிக்க ஆடுகளங்கள் அவரது வேகத்துக்கும் ஸ்விங்கும் உதவக்கூடியவை. அதில் சிறப்பான லைன் லென்த்தில் அவர் பந்து வீசுவதன் மூலமாக தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இது அதிகமாக இலங்கைக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. தென்னாப்பிரிக்காவுக்கான சுற்றுலாவை இலங்கை மேற்கொள்ள போகிறது இந்த வருட இறுதியில். எனவே அப்படி இருக்கும் வேளையில் அந்த ஆடுகளங்களில் பரிச்சயமானவர்களை தெரிவு செய்வதன் நோக்கு இலங்கை அணிக்கு இருக்கலாம், இலங்கை தேர்வாளர்களுக்கு இருக்கலாம். எனவே அங்கே வைத்து சிறப்பான முறையில் பிரகாசித்து தங்களை வெளிப்படுத்துகின்ற வீரர்கள் நிச்சயமாக அடையாளம் காணப்படுவார். அதுபோல் அடுத்து வரப்போன்ற தொடர் நியூசிலாந்து தொடர். எனவே நியூசிலாந்து தொடருக்கான இளைய வீரர்களின் கவனிப்பிலே உபாதை அடையக்கூடிய இலங்கை வீரர்கள் இருக்கலாம். இதிலே ஃபோம் இழக்கக்கூடிய வீரர்கள் இனி மீண்டும் அணியில் எடுக்கக்கூடாது என்று சொல்லி தேர்வாளர்கள் கருதக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த வீரர்கள் தங்களை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி அணிக்குள்ளே இடம் பிடிக்க பார்க்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். இந்த போட்டிகளுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற வீரர்கள் மற்றும் இடம்பெற போன்ற போட்டிகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம். இந்த நிலையில் இலங்கையின் அடுத்த டெஸ்ட் தொடரான நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் பற்றிய விவரம் இன்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் அறிவிக்கப்பட்டது. 2 டெஸ்ட் போட்டிகளுக்கு நியூசிலாந்து இலங்கை வருகிறது என்று அனைவருக்கும் தெரியும். அதற்கான அட்டவணை இந்த நாளில் அறிவிக்கப்பட்டது. இந்த 2 போட்டிகளும் காலி மைதானத்தில் இடம்பெறப் போகின்றன. செப்டம்பர் மாதம் தேர்தல் காலம். அதில் 18ஆம் தேதி காலியில் முதலாவது போட்டி, 26ஆம் தேதி இரண்டாவது போட்டி. தேர்தல் காரணத்தால் 21ஆம் தேதி ஓய்வு நாடாக வழங்கப்பட்டு 6 நாட்கள் கொண்ட டெஸ்ட் போட்டி ஒன்று ஆடப்பட போகிறது. சர்வதேச ரீதியில் 16 வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக 6 நாட்கள் கொண்ட போட்டி ஒன்று ஆடப்படுகிறது. அதுவும் ஓய்வு நாடோடு சேர்த்து. முன்பொரு காலம் இருந்தது, ஓய்வு நாட்களும் டெஸ்ட் போட்டிகள் இருந்தன. மிக நீண்ட காலத்துக்கு பிறகு 5 நாட்கள் அல்லாமல் 6 நாட்கள் கொண்ட போட்டி ஒன்று ஆடப்பட போகிறது. அந்த தேர்தல் நாள் 2 அணிகளுக்கும் ஓய்வு நாளாக இருக்கும். சந்திகா துருசிங்க இலங்கையின் பயிற்றுவிப்பாளராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர். இலங்கையின் முன்னாள் சகோதரி வீரர். இவர் ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீக் போட்டிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவின் பிராந்திய போட்டிகளில் அங்கே சிறப்பான முறையில் பயிற்றுவித்த காரணத்தால் கவனிக்கப்பட்டு பங்களாதேஷ் பயிற்றுவிப்பாளராக உள்வாங்கப்பட்டார். அங்கே சிறப்பான முறை செய்ததை அடுத்து இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் இவரை குறிவைத்துக் கொண்டிருந்தது, இலங்கைக்கு அழைத்தது. ஆனால் என்ன காரணமோ இலங்கையிலே இவரது பயிற்றுவிப்பு நுட்பம் அவ்வளவு தூரம் மிகச் சிறப்பான முறையில் அமையது. இதையடுத்து இலங்கை கிரிக்கெட்டில் நீண்ட காலமாக அவரால் பயிற்றுவிப்பாளராக நீக்க முடியாமல் போனது. மீண்டும் பங்களாதேஷில் நியமிக்கப்பட்டார். இப்போது அவருக்கும் பங்களாதேஷ் கிரிக்கெட் நிர்வாகத்துக்கும் இடையில் அவ்வளவு பெரிய நல்ல விதம் இல்லை. இப்பொழுது அவரை நீக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது பங்களாதேஷின் புதிய கிரிக்கெட் நிர்வாகத்தினர். இவரை கொண்டு வந்தது பெரும் பாதிப்பு பங்களாதேஷுக்கு என்று சொல்லுகின்றார் பங்களாதேஷ் கிரிக்கெட் நிர்வாகத்தின் புதிய பொறுப்பாளரான ஃபரூக் அகமட். அவர் ஏற்கனவே சந்திகா துருசிங்க பங்களாதேஷ் இடைநடுவே விட்டுவிட்டு சென்ற ஒருவர். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பயிற்றுவிப்பாளராக மீண்டும் நியமிக்கப்பட்ட சந்திகா துருசிங்க 2025 சாம்பியன்ஸ் டிராபி வரை பயிற்றுவிப்பாளராக இருக்க போகிறார். இது பங்களாதேஷுக்கு பெரும் பாதிப்பான விடயம் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார். 2023ஆம் ஆண்டில் ஆசிய கிண்ணம், அதுபோல 2023ஆம் ஆண்டு உலக கிண்ணம் மற்றும் 2024ஆம் ஆண்டு T20 கிண்ணம் ஆகிய 3லுமே முதல் சுற்றோடு வெளியேறிய பங்களாதேஷுக்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் சந்திகா துருசிங்க தன்னுடைய 2வது மீள் வருகையின் போது கொடுக்கவில்லை. எனவே அவரை மீண்டும் கொண்டு வந்திருப்பது அவமானமானது, அதுபோல பொறுப்பற்ற தரமான செயற்பாடு என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் இப்போது ஃபரூக். எனவே இவரை நீக்குவதுதான் தன்னுடைய முதலாவது விடயம். அவரை ஒரு மந்திரவாதி என்று சொல்லி கருதி கொண்டு வந்திருக்கிறார்கள். உண்மையில் அவரால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதை உண்மை என்று சொல்லி தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் இப்பொழுது ஃபரூக். இவரை நீக்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி விடாப்பிடியாக இருக்கின்றார். அரசியலிலும் இப்போது அவரது செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில் நிச்சயமாக இவரை இந்த பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து தூக்கியே தீர்வேன் என்ற அடிப்படையில் இப்போது ஹத்துருசிங்க செயற்பட்டுக் கொண்டு வருவதாக தெரிகிறது. பார்ப்போம் சந்திகா துருசிங்க நீக்கப்படுவாரா? அவர் நீக்கப்பட்டால் பங்களாதேஷ் அடுத்து யாரை தெரிவு செய்ய போகிறது என்ற கேள்வி ஒரு பக்கம். சந்திகா துருசிங்கவை மீண்டும் இலங்கை அணி அழைக்கும் நோக்கம் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு எண்ணம் சில வழிகளில் தோன்றலாம். ஹத்துருசிங்க முதலில் இருந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் உண்மையில் அணி தலைவராக இருந்த மேத்யூஸோடு அவருக்கான முருகல் மோதல் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது. அதுபோல இலங்கை கிரிக்கெட் நிர்வாகமும் அவரை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அவர் கேட்ட சில விடயங்களை வழங்கவில்லை என்று விமர்சனங்கள் இருக்கின்றன. இப்போது அதையெல்லாம் எவ்வாறு சமாளித்துக் கொண்டு மீண்டும் ஹத்துருசிங்கவை எடுத்தால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் அவரை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமா, அது பொருத்தமானதாக இருக்குமா என்ற கேள்விகள் வருகின்றன. காத்திருப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் இதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இன்று பங்களாதேஷ் 2 விடயங்களுக்காக அதிகமாக கவனிக்கப்படுது. ஒன்று, பாகிஸ்தானுக்கு எதிராக அவர்கள் நடத்திய போராட்டம். பாகிஸ்தான் பெற்றுக்கொண்ட 448 ஓட்டங்களுக்கு பதிலளித்து நேற்றைய நாளில் விக்கெட் இழப்பு இல்லாமல் ஆடிக்கொண்டது பங்களாதேஷ் இன்று ஆட்ட முடிவின் போது 316 ஓட்டங்களை எடுத்தது, 5 விக்கெட்டுகளை எடுத்தது.
இதில் பங்களாதேஷ் சார்பாக மிகச்சிறப்பாக ஆடி ஷாத்மன் இஸ்லாம் 93 ஓட்டங்களை எடுத்தார். 183 பந்துகளில் 12 4 ஓட்டங்கள், உண்மையில் ஒரு சதமொன்றை பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான ஆட்டம் ஒன்று. இறுதியாக முகமது அலியின் பந்துவீச்சில் ஆட்டமிழந்திருந்தார். மொமினுலாக் 50 ஓட்டங்களை எடுத்தார். முஷ்பிகுர் ரஹீம் ஆட்டமிழக்காமல் இருக்கின்றார் 55 ஓட்டங்களோடு. மிக நேர்த்தியான பொறுப்பான ஒரு துடுப்பாட்டம். அவரோட லிட்டன் தாஸ் வந்தார், கலக்கலாக தன் போக்குக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். 5 விக்கெட் இழக்கப்பட்ட பிறகு 7ஆம் இலக்கத்தில் துடுப்படுத்த வந்த விக்கெட் காப்பட லிட்டன் தாஸ் 58 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 52 ஓட்டங்கள் மிக லாபகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஷட்மன் இஸ்லாமை கவனிங்கள். 29 வயது, பங்களாதேஷுக்காக அண்மை காலமாக 13 போட்டிகளை ஆடி ஒருவர். தன்னுடைய மீள் வருகையின் பிறகு மிகச்சிறப்பான முறையில் ஆடி ஒரு சதத்தையும் எடுத்து 2 அரைச்சதங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒரு கவனிக்கக்கூடிய வீரர். இன்னும் சராசரியை பெருமளவில் உயர்த்திக் கொள்ள வேண்டும். 23 தான் சராசரி, ஆனால் சிறப்பாக ஆடினார் இன்றைய நாளில். அதுபோல மொமினுலாக் தொடர்ச்சியாக பங்களாதேஷில் கவனிக்கப்படக்கூடிய அவர்களது அண்மைக்கால தலைவராக நியமிக்கப்பட்ட ஒருவர். ஆனால் இப்போது நஜ்முல் ஹுசைன் சாண்டோ தான் டெஸ்ட் அணியின் தலைவர். முஷ்பிகுர் ரஹீம் போன்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது. ஷக்கீப் அல் ஹசன் இன்று 15 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தார். பந்துவீச்சிலே குராம் ஷசாத் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஒவ்வொரு விக்கெட்டுகளில் நசீம் ஷா, முகமது அலி ஆகியோரும் சைம் அய்யூபும் வீழ்த்தியிருந்தார்கள். பாகிஸ்தான் எந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளரும் இல்லாமல் ஆடுகிறது. இதை பற்றி ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்பொழுது அவர்களது உதவி பயிற்றுப்பட்ட அசார் மெஹமூட் அதிக ஆச்சரியப்பட்டு போனார். ஆடுகளத்தை தாங்கள் தவறாக புரிந்து கொண்டதாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த ஆடுகளம் நாங்கள் எதிர்பார்த்ததை போல சிறப்பான முறையில் செயற்படவில்லை என்று குறிப்பிடுகிறார். இது என்னடா இது புது கதையா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நம்ம இலங்கையை நண்பர்கள் தானே பாகிஸ்தான். இலங்கையை போலவே அவர்களும் ஆடுகளத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆடுகளம் சரியான முறையில் இவர்களால் புரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்கள் கொஞ்சம் மாற்றி ஏற்பாடு போட்டுகின்றார்கள். இந்த ராவல்பிண்டி ஆடுகளமானது நாங்கள் நினைத்தது போல செயற்படவில்லை என்று சொல்கின்றார். சரி, பார்க்கலாம். எனவே இந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வி ஒரு முக்கியமானதாக இருக்கு. இப்படி இருக்கும்போது ஷக்கீப் அல் ஹசன் பங்களாதேஷில் இடம்பெற்ற ஒரு கொலை குற்றத்தின் சந்தேக நபர்களில் ஒருவராக அவர் பேரில் FIR பதிக்கப்பட்டிருப்பதாக பங்களாதேஷ் போலீஸ் தகவலோடு தெரிவிக்கிறார். அண்மையில் பங்களாதேஷில் இடம்பெற்று வந்த பல்வேறு மாணவர் போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட 147 பேர்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன பங்களாதேஷின் போலீசில். டாக்காவில் உள்ள அடபோர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு போலீஸ் நிலையத்தில் இவ்வாறு பதிக்கப்பட்ட இந்த பெயரில் பங்களாதேஷில் அண்மை காலத்தில் இடம்பெற்று வந்த இந்த வன்முறை சம்பவங்களின் போது ஒரு ஆடை தொழிற்சாலையைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் கொலை சம்பந்தமாக பதிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் 147 பேரின் பெயரில் ஷக்கீப் அல் ஹசனின் பெயரும் ஒன்றாக பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஷக்கீப் அல் ஹசனின் சட்டத்தரணி இப்பொழுது குறிப்பிடுகின்றார், அந்த சம்பவம் இடம்பெற்ற வேளையில் கனடாவில் குளோபல் T20 போட்டிகளில் ஷக்கீப் அல் ஹசன் ஆடி வந்தார். ஷக்கீப் அல் ஹசன் பங்களாதேஷின் முன்னாள் தலைவர். அவர்களது மிகச்சிறந்த சகடுதுறை வீரர்களில் ஒருவர், உலகத்தின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர். ஆனால் அண்மை காலத்தில் இவரது பெயர் அரசியலில் இறங்கிய பிறகு கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாகி வந்தது. அண்மை காலத்தில் பதவி விலகி இப்பொழுது இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிற முன்னாள் பங்களாதேஷின் பிரதமரான ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் முக்கியஸ்தராக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தார். ஆனால் இப்போது பதிக்கப்பட்ட FIR-இல் இவரது பெயர் 27 அல்லது 28வது பெயராக பதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. போலீசார் இவரிடம் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதாக காத்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் தொடர் முடிந்த பிறகு. ஆனால் இவர் சம்பவம் இடம்பெற்ற வேளையில் கனடாவில் இருந்தார் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் இவர் மீது எந்த விதமான குற்றங்களும் நிரூபிக்கப்படாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போது ஆரம்பித்திருக்கின்ற ஒரு T20 சர்வதேச போட்டி பற்றி நாளைய தினம் உங்களுக்கான முழுமையான விடயங்களை கொண்டு வருகிறேன். காரணம், டரூபா மைதானத்தில் மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெறுகின்ற பகலிரவு T20 போட்டிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். நாங்கள் T20 உலகக்கிணம் பார்த்தவர்களாயிற்று. அதிகாலை வேளையில் தான் ஆரம்பித்து இலங்கை நேர்படி காலை வேளையில் முடிவடையும். தென்னாப்பிரிக்க மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 சர்வதேச போட்டி என்று ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒளிப்பதிவை நான் உங்களுக்கு தருகின்ற வேளையில் தென்னாப்பிரிக்க அணி முதலில் துடுப்படுத்த ஆடுகிறது. மேற்கிந்திய தீவுகள் நாணய சுழற்சியில் வந்தது. இன்று ஆடுகின்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு எய்டன் மாக்ரம் தலைமை தாங்குகிறார். ராயன் ரிக்கல்டன், ரீசா ஹென்ரிக்ஸ், எய்டன் மாக்ரம், டிஸ்டன் ஸ்டப்ஸ், ரசிவ் ஆண்டர்சன், டொனோவன் ஃபெரேரா, பேட்ரிக் க்ரூகர், ஜோயின் ஃபூச்சுயின், ஓட்டனியல் பார்ட்மன், நன்ரே பெர்கர் மற்றும் குவேனா மஃபாக்கா ஆகியோர் ஆடுகின்றார்கள். 18 வயதான குவேனா மஃபாக்கா ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸுக்காக IPL போட்டிகளில் ஆடியவர். தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆட முதலே அவருக்கான T20 சர்வதேச அறிமுகம் வந்து கிட்டியிருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகள் அணியை பொறுத்தவரையில் ரோமான் பவலின் தலைமையில் ஆடுகின்ற அணியில் ஷாய் ஹோப், அலி கத்தனேஸ், நிக்கலஸ் பூரான், ஷெஃபன் ரதர்ஃபர்ட், ரோஸ்டன் சேஸ், ரொமாரியோ ஷெப்பர்ட், அக்கீல் ஹுசைன், குட்டாகேஷ் மோட்டி, மேத்யூ ஃபோர்ட் மற்றும் ஷமார் ஜோசப் ஆகிய எதிர்பார்த்த வீரர்கள் ஆடுகின்றார்கள். சுவாரஸ்யமான போட்டி ஒன்று. நாளை முழுமையான விவரங்கள் வரும். இதேவேளை மேற்கிந்திய தீவுகளில் இப்பொழுது கரீபியன் பிரீமியர் லீக் மகளிருக்கான போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. இன்றைய நாளில் 2வது போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில் பார்படோஸ் ராயல்ஸ் அணி வெற்றி ஈட்டிக் கொண்டது. இதில் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணிக்காக இலங்கையைச் சேர்ந்த ஹர்ஷிதா சமரவிக்ரம இம்முறை ஒப்பந்தமாக இருக்கின்றார் என்பதும் நீங்கள் அறிந்தது. அவரது முதலாவது போட்டி பெரிய அளவில் சிறப்பான முறையில் இடம்பெறவில்லை. ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையாக வந்த ஹர்ஷிதா சமரவிக்ரம அண்மை காலத்தில் அயர்லாந்து அணிக்கு எதிராக மிகச்சிறப்பாக ஆடியவர். 3 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். இம்முறை இந்தியாவில் இருந்து ஜெமீமா ரோட்ரிகஸுக்கும் ஆடுவதற்கான அனுமதியை இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் வழங்கியிருக்கிறது. அவரும் இந்த நாளில் ஹர்ஷிதாவை போலவே ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணியில் ஆடியிருந்தார். ஜெமீமா 16 ஓட்டங்களை பெற்றிருந்தார். எனவே இந்திய இலங்கை வீராங்கனைகளுக்கு பெரிய அளவில் இம்முறை பெறுபர்களை வழங்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியிருக்கவில்லை. அதுபோல இந்தியா இம்முறை பல வீராங்கனைகளுக்கும் இந்த போட்டிகளில் ஆடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது. இதிலே ஷீகா பாண்டேயும் இப்பொழுது ஆடியிருக்கிறார். ஷீகா பாண்டேயும் இதே அணியிலே ஆடுகிறார். எனவே இந்த போட்டிகளை பற்றி
விளையாடுகின்ற வீராங்கனைகளை பற்றிய விவரங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக கொண்டு வருவேன். இன்று ஹெய்லி மேத்யூஸின் மிகச்சிறப்பான துடுப்பாட்டம் பார்படோஸ் ராயல்ஸ் அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. என்ன வேடிக்கை என்று சொன்னால், ஹர்ஷிதா இன்று ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணியில் ஆட அவரது அணித்தலைவியாக வழமையாக அவரோடு ஆரம்ப துடுப்பாட வீராங்கனையாகவும் களமிறங்குகின்ற சமரி அத்தபத்து பார்படோஸ் ராயல்ஸ் மகளிர் அணிக்காக ஆடுகிறார். இன்று அவருக்கும் பெரிய அளவில் சிறப்பான நாளாக அமையவில்லை. இந்த பருவகாலத்தில் அவர் ஆடிய கரீபியன் பிரீமியர் லீகின் முதலாவது போட்டியில் அவர் 5 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார். சமரி என்று பந்து வீசவும் இல்லை என்பது இன்னொரு முக்கியமான விடயம். எனவே தொடர்ந்து இந்த போட்டிகளை அவதானிப்போம். உங்களுக்கான விடயங்களை கொண்டு வர காத்திருக்கிறேன். இதுவேளை கனடா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 சர்வதேச போட்டி இடம்பெறுது. இது ஒரு முக்கோண தொடர். கனடா நெதர்லாந்து அணிகள் மோதுகின்ற இந்த முக்கோண தொடரில் 3வது அணியாக அமெரிக்க அணியை மோதுகின்றன. இந்த நாளில் இடம்பெற்ற இந்த முதலாவது போட்டியில் கனடா அணி நெதர்லாந்து அணியிடம் மோதுகிறது. நெதர்லாந்து அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. கனடா 152 ஓட்டங்களை எடுத்தது. நிக்கலஸ் கர்டன் அணியின் தலைவர் 58 பந்துகளில் 69 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் எடுத்திருந்தார். ரவீந்தர் பால் சிங் 39 ஓட்டங்களை எடுத்தார். வெறும் 18 பந்துகளில் 6 ஓட்டங்களோடு விளாசி தள்ளியிருந்தார். பந்து வீச்சிலே 3 விக்கெட்டுகளை கைல் கிளைன் எடுத்திருந்தார். நெதர்லாந்து அணி பதிலுக்கு ஆடிய விடையில் மைக்கேல் லெவிட் 47 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 62 ஓட்டங்களை எடுத்தார். விக்ரம்ஜித் சிங் 21 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 5 ஓட்டங்களோடு 52 ஓட்டங்களை எடுத்தார். இந்த 2 பேரும் சேர்ந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ரியல் மேட்ரிடை பொறுத்தவரையில் ரியல் மேட்ரிட் ரசிகர்கள் பல பேர் இங்கே இருக்கலாம். உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு கவலையான செய்தி ஒன்று, ஜூட் பெலிங்கம் அவர்களது கதாநாயகன் இங்கிலாந்தின் நட்சத்திர வீரர் காயமடைந்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து வரும் வாரத்துக்கு அவரால் ஆட முடியாமல் போகும். அந்த காயம் பாரதூரமானது அல்ல என்று சொல்லி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கப்படுகிறது. காத்திருப்போம். இப்போதைக்கு வருகின்ற வார இறுதியில் இடம்பெறுகின்ற போட்டிகளில் அவர் ஆட மாட்டார் என்பது உறுதியான விடயம். இந்த விளையாட்டு தொகுப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை, அதுபோல இந்த போட்டி பற்றிய உங்களுடைய விடயங்களை, நான் இப்போது குறிப்பிட்ட விடயங்களை பற்றி உங்களுடைய கேள்விகளை நீங்கள் என்னிடம் கருத்துக்களாக பதியலாம். நாளை தினம் இடம்பெறுகின்ற போட்டிக்கு பிறகு நேரடியாக உங்களை சந்திக்கிறேன்.